இப்ப வந்து புதன் திசை ஓடுது. புதன் திசையில செவ்வாய் புத்தி ஓடுது. ஸோ இந்த காலகட்டங்கள்ல வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா நல்லாருக்கும் அப்படின்ற ஒரு கூற்று எல்லாத்துக்கும் இருந்துட்டே இருக்கும். இப்ப பொதுவா வந்து நமக்கு வந்து இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். ஸோ அதே மாரி வந்து நம்ம யாருக்காவது நேர்த்திக்கடன் போட்ட தெய்வங்கள நம்ம வணங்குவோம். ஸோ அதுபோக நம்மளோட குலதெய்வங்களையும் நம்ம வணங்குவோம். பட் வந்து ஜாதகத்துல வந்து நமக்கு நடக்கிற தசாவின் அடிப்படையில அந்த தசாவோட அதிதேவதையும், அந்த தசாவோட நவகிரகங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள், வெற்றிகள் கிடைப்பதற்குரிய விஷயத்தை இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து புதன் தசை நடந்துட்டு இருக்குது. புதன் திசையில செவ்வாய் புத்தி. அப்போ புதன் திசையை நடத்துறாரு. அவர் தான் மேஜரா நம்மள வந்து ஸோ டிராவல் பண்ண வைப்பார் அப்படின்றது தான் கான்செப்ட். அப்ப நவகிரகங்கள்ல உள்ள புதன் பகவானுக்கு ஸோ ஒரு விளக்கு போட்டு நவகிரகத்தை ஒரு டைம் சுத்திட்டு அப்படியே வந்து ஸோ இந்த புதனோட அதி தேவதையான விஷ்ணு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு உங்க பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர எப்போ வரைக்கும் ஸோ புதன் தசை முடியிற வரைக்கும் ஸோ மாசத்துல ஒரு புதன்கிழமை ஸோ அது முதல் புதன்கிழமையா இருந்தாலும் சரி ஸோ வாட் எவர் அதை எடுத்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண உங்களுக்கு இன்னமும் ஒரு முன்னேற்றத்துக்குரிய வழியை பிறப்பதற்குரிய விஷயத்தை இந்த புதன் விஷ்ணு பகவான் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?